ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாሎም டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் சூட்டட் பீச் அண்ட் கண்ணூர் லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். சூட்டட் பீச்சில் வந்து நம்ம கூகுளில் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற அன்னைக்கு நிறைய ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ எம்டி பீச்சை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸு, நல்லா விளையாடுறதுக்கு உண்டான இடம். நாங்கள் நிறைய ஷெட்யூல்ஸ் பண்ணியிருந்ததுனால நாங்கள் அந்த பீச்சில் விளையாடாமல் நெக்ஸ்ட்டு எங்களுடைய என்ன பிளேஸ் இருக்கோ அதுக்கு கிளம்பிட்டோம். கண்ணூர் இந்த லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஒரு 4:00 அந்த மாதிரி போனோம். நல்ல வெயில் இருந்தது. வெயிலில் நம்ம வந்து அங்கே போகும்போது அந்த பீச் வேவ்ஸோட காற்று பயங்கர சில்னஸ்ஸாக வந்தது. ரொம்பவுமே ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக எங்களுக்கு அன்றைக்கி அமைஞ்சது. ஸோ அந்த லைட் ஹவுஸில் வந்து மேலே போய் நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குறது தான் வந்து பிளானு. லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நம்ம ஸ்பைரல் ஸ்டேர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேர்ஸு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அதில் ஏறுறதாகட்டும், அதுக்கு மேலே இருந்த படிக்கட்டு பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. இந்த படிக்கட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மேலே நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னா ஒரு குட்டியாக படிக்கட்டு, அது வந்து ஒரு லேடர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ சின்ன பசங்களுக்காகட்டும், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கும் அங்கே போகிறது கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாது. என்ன மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸே கிடையாது. அது மேலே ஏறுறதுக்குள்ளே நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். இறங்கும்போதும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. பசங்களும் கொஞ்சம் அந்த ஏறும்போது கொஞ்சம் பயந்தாங்க. பட் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு மேலே போனதுக்கும் வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பர்வா இருந்தது. நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ சுற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ரீன், ஒரு பக்கம் ஃபுல்லாக கடல், ஒரு பக்கம் வந்து கொஞ்சமாக பில்டிங்கு, அதுக்கு நடுவில் நிறைய மரம். கேரளா வந்து நிஜமாவே இங்கே பார்க்குறதுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் போகணும்னு நம்மளை வந்துட்டு டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி லைட் ஹவுஸ் வந்து நான் இதில் கூட பார்த்துருக்கேன். நம்ம சென்னையிலையும் பார்த்துருக்கேன், அண்டு மகாபலிபுரத்துலேயும் பார்த்துருக்கேன். அங்கே பார்க்குறத காட்டிலும் இங்கே வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக தோணுச்சு. ரீசன் அதுதான். ரொம்ப அந்த க்ரீனரி ஆகட்டும், அண்ட் அந்த கிளைமேட், அந்த கிளென்லினஸ். கண்ணூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளென்லினஸ்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு க்ரௌட் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சென்னை, ஈசிஆர்லாம் போகும்போது க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து க்ரௌட் ரொம்ப கம்மின்றதுனாலேயே இந்த பிளேஸ் வந்து நமக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்குது. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம ரஷ் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலையுமே கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம ரசித்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே நமக்கு வந்து ஒரு யோசனையே வராத மாதிரி அந்த க்ரௌடே இல்லாமல் க்ளீனாக அந்த ஒரு எல்லா இடமே இருக்குது இங்கே கண்ணூரில். லைட் ஹவுஸ் வந்து ரொம்பவுமே ஒர்த் வாட்சிங் பிளேஸ் தான். என்ட்ரி ஃபீஸ் நீங்கள் கேட்டால் நம்ப மாட்டீங்க, வெறும் 50 ருப்பீஸ் தான். அந்த 50 ருப்பீஸ் கொடுத்து நம்ம அந்த கேட்டுக்குள்ளே வந்தோன்னா நல்லா பார்க்குள்ளே நடந்துக்கிட்டு ரைட் சைடில் பீச் பார்த்துக்கிட்டு, அண்ட் பீச் பக்கத்துலேயே வாக்கிங் ஜோனும் இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போகலை, டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நேராக வந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் டவரில் ஏறி அதை வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு, அதுவும் சன்செட் ஆகிற டைமில் போயிருந்தோம் இல்லையா, பயங்கர சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு 5:30, 6 வரைக்கும் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். 2 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பசங்க இறங்குறதுக்கு ஏறுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான படிக்கட்டு வந்து இதுதான். ஸோ அது வந்து இப்படி நேர்குத்தா இருக்குது. அதனால வந்துட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். பட் நைட்டெல்லாம் வந்துட்டு அங்கே என்ட்ரி கிடையாது. கிளம்பிடணும் நம்ம 6:30க்கெல்லாம். ஸோ நல்ல ஒரு பிளேஸு. நீங்கள் கண்ணூருக்கு வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இங்கேயும் விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து லைட் ஹவுஸோட வரலாறு, அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ அங்கே சில வீடியோஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணேன். பட் இது எதுவுமே வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஐடியாஸ் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து இதை நல்லா ரசிக்கலாம் இந்த வீடியோவை. நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக வெளியெல்லாம் ரொம்ப சுற்றிட்டு இருப்போம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்.
ஸோ உங்கள கண்டிப்பா வந்துட்டு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வீடியோ ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிளேஸ் எப்படி புடிச்சிருக்கா? நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்ல நெக்ஸ்ட் போற மாரி இருந்தா இந்த பிளேஸ்க்கு போவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ. ஹேவ் எ குட் டே.